வந்துட்டாயா வந்துட்டாயா, கழுவிக்கு மூக்கு வருத்த மாதிரி வந்துட்டாயா, நீ என்ன கொஞ்சம் வரைச்சுக்கையா. தமிழக பட்ஜெட்டில் வெளியிடப்பட்டுள்ள அறிவிப்புகள் எல்லாம் நடைமுறைக்கு வருமா என்று தாவேக தலைவர் விஜய் கேள்வி எழுப்பியிருக்கிறார். அது இந்த ஜென்மத்திலே நடக்காது. ஐயா மன்னிச்சுக்கையா. விளம்பர மாடல் திமுக அரசின் கடந்த கால அறிவிப்புகள் விளம்பரமாக மட்டுமே உள்ளன என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். அடே அவன் சொன்னதை நம்பியாடா என்னை அடிக்கிறீங்க? சிகப்பா இருக்கிறவன் பொய் சொல்ல மாட்டான்டா. தமிழக அரசின் 2025 ஆண்டுக்கான நிதிநிலை அறிக்கையில் பெற்றோர் இல்லாத குழந்தைகளுக்கு மாதந்தோறும் உதவித்தொகை, ஈட்டிய விடுப்புச்சரண், 15 நாட்கள் வரை பணப்பலன், 10 லட்சம் வரை மதிப்புள்ள சொத்தை பெண்கள் பெயரில் பதிவு செய்தால் பதிவு தொகையில் சலுகை போன்ற அறிவிப்புகளை வரவேற்கிறோம் என்று அதில் குறிப்பிட்டிருக்கின்றார். அதே போன்று அறிவிப்புகள் எல்லாம் நடைமுறைக்கு வருமா என்ற பலமான கேள்வி எழாமல் இல்லை. உனக்கு என்னடா குறை? ராசா மாதிரி இருக்கடா, நிச்சயமா நீ கோடி கோடியா திருடுவடா. காரணம் இந்த விளம்பர மாடல் அரசின் கடந்த கால வெற்றி விளம்பர அறிவிப்புகளே. என்ன பாதி முஞ்சிய காணா? புதிய அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள் அமைக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆனால் கல்லூரி கல்வியின் தரத்தை நிலைநிறுத்த என்ன முன்னெடுப்பை எடுக்க போகின்றீர்கள் என்ற அந்த தன்னுடைய கேள்வியை முன்வைத்து இருக்கின்றார். என்ன பேசு. அதே போன்று அடிப்படையான சாலை வசதிகளை கவனிக்காமல் அன்புச்சோலை போன்ற போலி அக்கறை காட்டும் வெற்றி அறிவிப்பு ஏன் என்ற தன்னுடைய கேள்வியை தொடர்ந்து வைத்துக் கொண்டே வருகின்றார். எல்லாம் நம்ம ரோடு கண்டிஷன்ஸ் அப்படி. இந்த மாதிரி ரோட்ல எல்லாம் பேஷண்ட் தூக்கி உள்ளார போட்டுக்கிட்டு ஆட்டோவை டாப் கியர்ல தூக்குறீங்கன்னு வைங்க. அதே போன்று கல்லூரி மாணவர்களுக்கு மீண்டும் மடிக்கணினி வழங்கப்படுவது போல பள்ளி மாணவர்களுக்கு எப்போது வழங்கப்படும் என்ற அறிவிப்பு இல்லையே ஏன் என தன்னுடைய அந்த கேள்வியை தெரிவித்திருக்கிறார். என்ன பார்த்து சொல்லு, என் கண்ணை பார்த்து சொல்லு. இந்த கண்ணையெல்லாம் பார்த்து சொல்ல முடியாதா, மண்ணள்ளி தான் போடலாம். என்றார். அதே போன்று ஆசிரியர் பணியிடங்கள் நிரப்பப்படும் என்ற அறிவிப்பு வெற்றிடங்களை நிஜமாகவே நிரப்பும் அறிவிப்பா இல்லை வழக்கம் போலான விளம்பர மாடல் அரசின் வெற்றி அறிவிப்பா என்பது போக போகத்தான் தெரியும் என குறிப்பிட்டிருக்கின்றார். 10 வருஷமா அதே ஆபீஸ், அதே வேலை, அதே சீட்டு. போக போக தெரியும். நாயே எந்த நேரத்துல என்ன பாடுற சார்? மக்கள் பாதிக்கப்படாத வண்ணம் புதிய விமான நிலையம் அமைக்கப்படும் என்ற தமிழ்நாட்டு அரசின் அறிவிப்பு குறித்து இந்த நிதிநிலை அறிக்கையில் விளக்கப்படவே இல்லை எனவும். ஏண்டா எங்களை இன்னமுமாடா நம்பிக்கிட்டு இருக்க? எங்க பேசிக்கிட்ட பார்த்தாவே உனக்கு தெரிய வேணாமா அவங்க தருவாங்களா தரமாட்டாங்களான்னு? மாறாக மக்கள் நலன் சார்ந்த எந்த விளக்கமும் இல்லாமல் பரந்தூர் விமான நிலையம் அமைக்கும் பணிகள் விரைவுபடுத்தப்படும் என்ற அறிவிப்பு பரந்தூர் பகுதி விவசாய பெருங்குடி மக்களுக்கு செய்யப்படும் துரோகமாகவே இருக்கும் என குறிப்பிட்டிருக்கின்றார். நான் தான் எம்எல்ஏ, நான் தான் கையெழுத்து போடணும், திரும்ப எங்கிட்டதான் வந்து நிக்கணும். கொடுத்த படத்தை பூரா திரும்ப வாங்கிடுவன்ல. கடந்த மாதத்தில் பரந்தூர் மக்களுக்கு ஆதரவாக விஜய் வந்து காஞ்சிபுரம் பரந்தூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த களத்திற்கு நேரடியாக சென்று தன்னுடைய ஆதரவை அந்த மக்களுக்கு தெரிவிப்பதாக தெரிவித்திருக்கின்றார். நல்லா இருப்படா போடா, உன்னெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. இந்நிலையில் தமிழக அரசு பரந்தூர் விமான நிலையம் அமைப்பதற்காக துரிதமான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் உங்களை எதிர்த்து பேசிட்டு ஒரு கூட உசுரோட திரும்பி போக கூடாது. என்னடா அது? நானும் காலையில இருந்து பாத்துக்கிட்டே வரேன் பூரா வாசல்ல நின்னு கிசு கிசு குசு குசுன்னு பேசிட்டு போறாங்களே தவிர உள்ள வர மாட்டேங்கிறாங்க. ஏன் இதுக்கு மேல தேட்டரை முழுசா பார்த்தது இல்லையா அவங்க? நானும் ஒண்ணும் புரியல. காலையில வாங்கி வச்ச முட்டை போண்டா பச்சி பாப்கார்ன் எல்லாம் நாரி போச்சுனே. நீங்க என்ன கேட்கல சிக்கலா போறாமா? இப்ப கட்ட போறா எல்லாம் சீனிச்சாமி மோனே. என்னப்ப என்னடா அம்படி பார்த்து உள்ள வராம போய்கிட்டு இருக்கீங்க? என்ன கிறுக்கிறு பிடிச்சு போச்சா உங்களுக்கு? போகாம நின்னுகிட்டு படம் பார்க்க சொல்றியா? உன்னை யாரா நின்னுகிட்டு பார்க்க சொன்னா? உட்கார்ந்து பாரு, படுத்துக்கிட்டு பாரு, உருண்டுகிட்டு பாரு, பிறண்டுகிட்டு பாரு, எப்படி வேணாலும் பார்த்து தொலைய வேண்டியதானே. தியேட்டர் ஹவுஸ் ஃபுல்லா இருக்கும்போது எனக்கு மட்டும் எப்படியா சீட் கிடைக்கும்? ஹவுஸ் ஃபுல்லா? யாரா சொன்னா? யார் சொல்லணும்? நீதானே அங்கே இங்கே அங்கன்னு எல்லா இடத்துலயும் ஹவுஸ் ஃபுல்னு அடிச்சு ஒட்டி வச்சிருக்க. உங்களை எல்லாம் நம்பி தியேட்டர் நடத்தினா பிச்சைதான் இருக்கணும். ஹவுஸ் ஃபுல்லுங்கிறது படம்டா. ஏன் டுபா கூறுங்கிற? இந்த ஏமாற்று வேலைகளுக்கு எல்லாம் மக்கள் கொடுக்கும் மிகப்பெரிய பதிலடியாக 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் இருக்கும். இதை இந்த வெற்றி விளம்பர மாடல் திமுக அரசு விரைவில் உணரும் என்று இந்த அறிக்கையின் வாயிலாக தெரிவித்திருக்கின்றார். நேற்று வந்த பச்சானி
எப்ப வந்தன்றது முக்கியம் இல்லடா, புல்லட் எப்படி இறங்குதுன்றதுதான் முக்கியம். டேய், என்ன சின்ன பழத்தனமா இருக்கு ராஸ்கல். யாருக்கிட்ட வந்து விளையாட்டு காட்டிக்கிட்டு இருக்க? 10 பைசா